ஹே கைஸ், வெல்கம் டு Body&Soul தமிழ். இந்த வீடியோவில் உங்களோட லேசினஸை போக்கக்கூடிய 7 வழிகளை பார்க்க போகிறோம். நம்பர் 1, டிஸ்பெல்லிங் யுவர் அசம்ஷன். நீங்கள் நேச்சுரலாகவே லேசி பர்சனா? நிறைய பேர் அவங்களோட கோர் பர்சனாலிட்டியாக லேசினஸை தான் சொல்கிறாங்க. லேசினஸை தப்பாக தான் பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் இன்ட்ரின்சிக் லேசினஸ் நம்ம திங்க் பண்ணுற மாதிரி காமனானது இல்லை. டெய்லி எக்ஸசைஸ் பண்ண நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்க போகிறப்ப மார்னிங் எழுந்ததும் ரன்னிங் போகணுன்னு நினைக்கிறீங்க. பட் மார்னிங் எழுந்ததுமே ரன்னிங் போகாமல் இருக்கிறதுக்கான ரீசன் தேடுறீங்க. விச் மீன்ஸ் நீங்கள் நேச்சுரலாகவே லேசி பர்சனா? நாட் அட் ஆல். நீங்கள் உங்களோட கோலை கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ரீசன் தேடுறீங்க. ஹெல்த்தி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுறதுல நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு நிறைய கைண்ட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்குது. உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ஆர் செல்ஃப் கண்ட்ரோலில் ப்ராப்ளம் இருக்கலாம். உங்களோட ஃபியர்ஸும் உங்கள் இன்செக்யூரிட்டியும் உங்களை உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சிருது. நீங்கள் நேச்சுரலாகவே லேசி பர்சன்னு நீங்களே உங்களை அசியூம் பண்ணும்போது நீங்கள் ப்ரொடக்டிவாக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான பொட்டென்ஷியலையும் அவாய்ட் பண்ணுறீங்க. நீங்கள் உங்களோட திறமையை நம்பணும். உங்களையும் உங்கள் லைஃப் ஸ்டைலையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கேப்பபிள் ஆனவங்கன்னு உங்களை நீங்களே நம்பணும். நம்பர் 2, த 8 கேட்டகரிஸ் ஆஃப் லேசினஸ். நீங்கள் நேச்சுரலாகவே லேசி பர்சன் கிடையாதுன்னா இந்த லேசினஸ் உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். டீப்பரான ஒரு இஷ்யூவோட பை ப்ராடக்ட் தான் லேசினஸாக இருக்கும். பட் ரியலாக என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியானது. பட் லக்கிலி லேசினஸ்க்கான காரணங்களை சைக்காலஜிஸ்ட் 8 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தை டிஸ்கிரைப் பண்ணுது. இதில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஃபேட்டிக். ஃபஸ்ட்டு கேட்டகரி சோர்வால் வரக்கூடிய லேசினஸ். ஃபிசிக்கல் எனர்ஜி ஆர் மென்டல் எனர்ஜி இல்லாததால் நீங்கள் லேசியாக ஃபீல் பண்ணலாம். ரொம்ப டயர்டாக என்னால் இந்த ஒர்க்கை பண்ண முடியாதுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்கிறவராக இருப்பீங்க. இதுக்கு காரணம் நீங்கள் லேசியாக இருக்கிறது இல்லை, உங்களை நீங்களே சரியாக கேர் பண்ணாமல் இருக்கிறது தான் இதுக்கு காரணம். நெக்ஸ்ட் ஒன், ரிக்ரெட். ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை விட்டு போயிடுச்சுன்னா நீங்கள் ரிக்ரெட் பண்ணுறதுனால, அதாவது வருத்தப்படுறதுனால வரக்கூடிய லேசினஸ். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இனிமேல் இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு நினைப்பீங்க. பட் நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணாமல் இருக்க சாக்கு போக்கு தேடுறீங்க. நீங்கள் உங்களோட எபிலிட்டியை நம்ப மாட்டீங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்டர்னல் ஷேம். இது உங்களை அன்ப்ரொடக்டிவ் பர்சனாக மாற்றிடும், உங்களோட மைண்ட் செட்டை கெடுத்துடும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஷேம்னஸ் செல்ஃப் கம்பேஷன் இல்லாதனால வருது. லேசியாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. இதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யாமல் அவாய்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன், சோஷியல் ஃபியர். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையும் முன்னாடி போகாமல் பின்தங்கியே இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஸ்டூப்பிடாக தெரிவிங்கன்னு வரி பண்ணுவீங்க. உங்களோட இமேஜ் இது ஸ்பாயில் பண்ணிடுமோன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ரீசன், ஆங்ஸைட்டி. ஏதாவது புது சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது பயத்தால் நிரம்பி இருப்பீங்க. இதை பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிப்பீங்க. பிகாஸ் அந்த விஷயத்தை ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப பயப்படுவீங்க. நெக்ஸ்ட் ரீசன், அன்சர்டனிட்டி. ஏதாவது காம்ப்ளிகேட்டடாகவோ அல்லது கன்ஃபியூசிங்காகவோ இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை செய்ய தயங்குவீங்க. பட் எந்த ஒரு சேலஞ்சாக இருந்தாலுமே இந்த கன்ஃபியூஷன் நேச்சுரலாகவே வரக்கூடியது தான். நெக்ஸ்ட் ஒன், ஆப்பத்தி. நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கேர் பண்ணிக்காததுனால லேசியாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு எய்மே இல்லாததால் இப்படி நடக்குது. உங்கள் டிப்ரெஷனும் இதுக்கு காரணமாக இருக்கலாம். உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணணும். லாஸ்ட் ரீசன், செல்ஃப் டெஃபினிஷன். ஸ்டெப் 1ல் நம்ம பார்த்த அந்த இஷ்யூ இதுதான். நீங்கள் லேசி பர்சன்னு உங்களை நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் லேசியாக தான் இருப்பீங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் டிஃபைன் பண்ணுறதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் உங்களால் உங்கள் கோலை நோக்கி போக முடியும். ஸோ இந்த 8 ரீசன்ஸ் தான் நீங்கள் லேசியாக இருக்கிறதுக்கான காரணம். நம்பர் 3, ரீடிஸ்கவர் யுவர் டைரக்ஷன். எல்லா விஷயத்தையும் எப்படி இருக்கோ அப்படியே விட்டுட்டிங்கன்னா என்ன நடக்கும்? இது ரொம்ப க்ரூஷியல் கொஸ்டினாக இருக்கும். லேசினஸோட ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களோட ஃப்யூச்சர் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸ்க்கு நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா உங்களால் உங்கள் லைஃப் லாங் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. நீங்கள் கனவு கண்டுட்டு இருக்கிற பர்சனாக உங்களால் மாற முடியாது. இப்படி நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி யோசித்து பார்க்குறது உங்களோட கரண்ட் ப்ரையாரிட்டி எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லும். நீங்கள் சரியான டைரெக்ஷனில் போகலைன்னு ரியலைஸ் பண்ணும்போது பேட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுவீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுவீங்க, சரியான டைரெக்ஷனை ஃபாலோ பண்ணுவீங்க. நம்பர் 4, ஐடென்டிஃபையிங் த வேல்யூ ஆஃப் யுவர் ஒர்க். ஈவன் உங்கள் மைண்ட் செட்டை இம்ப்ரூவ் பண்ணினாலும் சில பேர் அவங்களோட ஒர்க்கோட வேல்யூவை புரிஞ்சிக்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. உங்கள் ஒர்க்கோட வேல்யூ உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அன்ப்ரொடக்டிவாக தான் இருப்பீங்க. பிகாஸ் உங்களோட டைமை யூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே ஒர்த்தாக தெரியாது. பட் இந்த கைண்ட் ஆஃப் லேசினஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது.
ஒவ்வொரு டைமும் ஒரு கோலை செட் பண்ணும்போது அல்லது புது ஹேபிட்டை உருவாக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு மட்டும் எழுதாமல் உங்கள் லைஃப்பில் அதோட இம்பார்ட்டண்ட் என்னென்னு சேர்த்து எழுதுங்க. இது உங்கள் கோலோட வேல்யூவை உங்களுக்கு தெரியப்படுத்தும், உங்கள் ஒர்க்கை ஒர்த்தானதாக மாற்றும். நம்பர் 5, த லேசி ஒர்க் எக்ஸ்சேஞ்ச். ப்ரொடக்டிவ்னா எந்த டிஸ்டர்பும் தடையும் இல்லாமல் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஒரே சிட்டிங்கில் எல்லா ஒர்க்கையும் முடிச்சிடணும்னு நினைப்பாங்க. ஈவன் ப்ரொடக்டிவ் பர்சன் கூட ஸ்லோவாக ஒர்க் பண்ணுவாங்க. ஈவன் த்ரூ அவுட் த டே சும்மாவே கூட இருப்பாங்க. ஸோ 8 to 12 hours ஒரேடியாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போது இடையில பிரேக் எடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த பிரேக்ஸ் உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பிரேக்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணினீங்கன்னா உங்கள் லேசினஸை அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் லேசியாக இருக்கிறத ருட்டீனாக மாற்றுங்க. 1 நிமிஷம் லேசியாக இருந்தீங்கன்னா 3 நிமிஷம் ஒர்க் பண்ணணும். 1:3 ரேஷியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ½ an hour டிவி பார்க்குறதுல ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 90 minutes நீங்கள் ஒர்க் பண்ணணும். இது உங்கள் லேசினஸை மோட்டிவேஷனாக மாற்றி உங்களை ரொம்ப ப்ரொடக்டிவ் பர்சன் ஆக்கும். பிரேக் இருக்க போகுதுன்னு தெரிகிறப்ப நீங்கள் இன்னும் ஹார்டராக ஒர்க் பண்ணுவீங்க. உங்கள் ஒர்க்குக்கு லிமிட்டேஷன் செட் பண்ணுறது ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் குறைக்கும். உங்கள் ஒர்க்கை மேனேஜ் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்கள் டவுன் டைமுக்காக ஒர்க் டைமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது உங்கள் லேசி டைமை ரொம்ப என்ஜாயபிள் ஆக்குது. ஒரு ஒர்க்கை அவாய்ட் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு இமேஜின் பண்ணி பாருங்கள். ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் கில்ட்டியாகவும் உங்கள் மேலேயே உங்களுக்கு கோவமாகவும் இருக்கும். நீங்கள் அந்த ஒர்க்கை தள்ளி போட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். பட் இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஆக்சுவலி உங்கள் லேசினஸை என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த டைமில் நீங்கள் டிவியில் ஏதாவது ஷோ பார்க்கலாம், சோஷியல் மீடியா போகலாம், ப்ரௌஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த எந்த ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கும் இல்லாமல் பண்ணலாம். ஸோ மணிக்கணக்காக ஒர்க் பண்ணாமல் அப்பப்போ சின்ன சின்ன பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க. நம்பர் 6, மெஷர் யோர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். உங்களோட ஹேபிட்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டியை ஸ்லோவாக சேஞ்ச் பண்ணும்போது உங்கள் ப்ரோக்ரெஸை ட்ராக் பண்ண மறக்காதீங்க. ஈவன் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட உங்கள் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ரொம்ப ஹோப்லெஸ்ஸாகவும் லேசியாகவும் இருக்கும்போது இது உங்களை மோட்டிவேட் பண்ணும். இப்படி உங்கள் ப்ரோக்ரெஸை ட்ராக் பண்ணுறது உங்களை எக்ஸ்ட்ரா பூஸ்ட் பண்ணும். ரஃப் டைமில் இது உங்களை புஷ் பண்ணும், உங்கள் தடைகளை ஓவர் கம் பண்ண ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் டிஸ்கரேஜாகவும் லேசியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியும் எந்த சேஞ்சஸும் நடக்கலைன்னு நினைக்கிறாங்க. நீங்கள் இதில் உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் உடனே தெரியலனா வரி பண்ணாதீங்க. பிகாஸ் ரியல் சேஞ்சஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ எங்கே இருக்கீங்கன்னு கம்பேர் பண்ணி பார்க்கலனா இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியாது. தட்ஸ் வை உங்களோட ப்ரோக்ரெஸை நீங்கள் ட்ராக் பண்ணணும். நம்பர் 7, த பவர் ஆஃப் கைண்ட்னஸ். இப்போ பார்த்த இந்த 6 ஸ்டெப்ஸ்லேயும் எதையாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நீங்களே திட்டாதீங்க. உங்கள் ஒர்க்லையும் லைஃப்லையும் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா உங்களை நீங்களே மன்னிக்க கற்றுக்கணும். 2-3 டைம் அந்த விஷயத்தில் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்கன்றதுக்காக அந்த கோலை நீங்கள் தூக்கி போடக்கூடாது. எல்லாரோட லைஃப்லையும் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். பட் அந்த ஃபெயிலியர்ஸ் உங்களோட மோட்டிவேஷனையும் செல்ஃப் எஸ்டீமையும் டிஸ்ட்ராய் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ உங்ககிட்ட நீங்கள் கைண்டாக இருங்க. ஸோ இப்போ பார்த்த இந்த 7 ஸ்டெப்ஸும் உங்களோட லேசினஸை நீங்கள் தூக்கி போட ஹெல்ப் பண்ணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். Body&Soul தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.